ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதம் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் டேட் வைஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை. ஜென்ரலாக ஆடி கிருத்திகைக்கு திருப்பதியில் க்ரௌட் இருக்காது. அண்ட் அன்னைக்கு கோதண்டராமசுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 8 ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருளி மாட வீதி உலா வருவாங்க. ஆகஸ்ட் 9 ஏகாதசி. ஆகஸ்ட் 10 கோதண்டராமசுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. அடுத்த ஆகஸ்ட் 10 திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திரு நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவையில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு எதிர் சேவையாக சுவாமி ராமானுஜரும் மாட வீதி உலா வருவார். ஆகஸ்ட் 11 புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவாவில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். அன்னைக்கு மாத சிவராத்திரியும் கூட. ஆகஸ்ட் 12 அமாவாசை. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 16 நாக சதுர்த்தி. ஆகஸ்ட் 17 கருட பஞ்சமி. கருட பஞ்சமி அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி போல் திருமலா மாட வீதியில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். ஸோ கருட சேவை 17 இருக்கும். எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வாயில்பாடு பட்டாபிராமன் சுவாமி கோயிலில் பட்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 18 கல்கி ஜெயந்தி. ஆகஸ்ட் 19 வாயில்பாடு பட்டாபிராமன் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பட்டாபிஷேகம் முடியுது. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம். இதற்குண்டான டிக்கெட்ஸ் ஆன்லைனில் ஒரு 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க டிடிடியில். நம்ம இந்த டேட்டை ஒட்டி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா வரலட்சுமி விரத பூஜை திருச்சானூரில் அட்டன் பண்ணிட்டு கூட திருப்பதி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அண்ட் அன்னைக்கு வெங்கம்மாம்பாவோட வருதாந்தி, அதாவது நினைவு நாளும் கூட. ஆகஸ்ட் 22 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோற்சவத்தோட அங்கூர் அர்ப்பணம். ஆகஸ்ட் 23 ஏகாதசியும் அண்ட் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் 25 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோற்சவம் முடியுது. அண்டு கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 26 திருவோண நட்சத்திரம். ஆகஸ்ட் 27 கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழா முடியுது. ஆகஸ்ட் 28 பௌர்ணமி. அன்னைக்கு கருட சேவை உண்டு, ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் நடக்கும். எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆகஸ்ட் 28 ஹயக்ரீவர் ஜெயந்தியும் விகனச மகரிஷி ஜெயந்தியும் கூட. ஆகஸ்ட் 29 காயத்ரி ஜபம். ஸோ இதெல்லாம் திருமலாவில் திருப்பதியில் ஆகஸ்ட் மாதம் நடக்கிற முக்கியமான விழாக்கள். உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டேஸில் போகணுன்னா டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் விட்டுருங்க டேட் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கீழ் திருப்பதியில் இன்றைக்கு காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 12,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு காலையில் 3 மணி ஸ்லாட் கூட இருந்தது. 6:30 மணிக்கு காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கனும் காலையில் 6:30 மணிக்கு தீர்ந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நடந்து போகலாம். வாங்கின அன்னைக்கே தரிசனம் மறுநாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம் நாள் அப்படின்னா மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ண தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ரெண்டுக்குமே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 4 to 5 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2 to 5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கு 14 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 12 to 14 மணி நேரம்
டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத லைன், அந்த லைனில் கூட போய் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் படி லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்டே இருக்கிற ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணியும் கம்ஃபர்டபுளாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். அந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் நம்ம மொபைல் டெபாசிட் பண்ணலாமா, லக்கேஜ் டெபாசிட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அந்த டெபாசிட் கவுண்டர்லாம் அந்த இடத்துல கிடையாது, ரீஎன்ட்ரி பாயிண்டில் கிடையாது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 17261 17262 குண்டூர்லேருந்து திருப்பதி வழியாக திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினை. இன்னும் ஸ்டார்ட் ஆகல சர்வீஸ், ஸ்டார்ட் ஆகணுன்னு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து திருப்பதி தரிசனத்துக்கு வரவங்களுக்கு இந்த ட்ரெயின் கன்வீனியண்ட்டாக இருக்கும். திருச்சியில் சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புது போல் இருக்குது. திருவண்ணாமலை வேலூர் வழியே திருப்பதிக்கு வருது. இது டெய்லி ட்ரெயின், இது வீக்லி எக்ஸ்பிரஸ் கிடையாது. இதோட அப்டேட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிறது பற்றி வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சர்வீஸ் இப்போது அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். அடுத்து திருப்பதியில் ஹெவி க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைங்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,389 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.50 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 32,213 பேர். இன்னும் ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா டிக்கெட், ஸ்ரீவாரி சேவா புக்கிங், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸோட புக்கிங் பற்றின அப்டேட் வரல. வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 10,500 ரூபாய். காலையில் டிக்கெட்டு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.